மதம்னா என்ன? வெரி சிம்பிளுங்க. எங்க சூப்பர் நேச்சுரல் இல்லையோ அது மதம். சூப்பர் நேச்சுரல் இருந்தாதான் அது வந்து கிறிஸ்தவம். சரியா? சரி சொல்லுவாங்க, இல்லங்க ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். ஆமா, ஏசு கிறிஸ்து ரிலேஷன்ஷிப் முக்கியத்துவப்படுத்தினாரா? படுத்தினாரு. டெய்லி அற்புதம். சரியா? சோ ரிலேஷன்ஷிப்பே எதுக்கு? அற்புதத்தை செய்யறதுக்கு தான். பிதாவை எனக்கு தெரியும்னாரு, சொல்லிட்டு சும்மா அப்படியே கதையா விடல, அற்புதம் செய்தார். சரியா? பிதாவும் நானும் ஒன்றா இருக்கும், நாங்க அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கன்னாரு. அப்ப என்ன பண்ணாரு? லாசரு வாசல் என்ன அதேதான் சொன்னார், நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதனால சொன்னா வந்துருவாங்க. சி, கவனமா இருக்கணும். சும்மா நாங்க பிதாவை பேசுறோம் அதை பேசுறோம் சொல்லிட்டு சூப்பர் நேச்சர்லாம் யாரா பேசுறேன்னா அங்க போக கூடாது, அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஓகே? ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், கரெக்ட். அவரை எப்படி பாக்குறோம்? இயேசு கிறிஸ்துவ மகிமை உள்ளவரா பாக்குறோம். அவர் பூமியில் நடமாடும் போது தினந்தோறும் அற்புதங்கள் செய்தார். எந்த அளவுனா யோவான் எழுதிட்டாங்க கடைசியில, சார் புக்ல எழுத முடியாது, எழுதுனா பத்தாது, அவ்வளவு பண்ணிருக்காரு. நாங்க சுருக்கமா எவ்வளவு எழுத முடியுமோ எழுதி வச்சிருக்கோங்க. எங்களுக்கு பேப்பர் பெர்மிட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு எழுத முடிஞ்ச அளவுக்கு எழுதிருக்கோம். ஆனா அவர் செய்தெல்லாம் எழுதுனா பேப்பர் பத்தா. ஏன்னா ஒரு இடங்கள் போட்டிருக்கு, சகல பிணியாளிகளையும் சுகமாக்கினார். அங்க எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒருவேளை 100 பேர் இருக்கலாம், 1000 அவர் டயர்ட் ஆகிற அளவு சுகமாக்கிட்டாரு. எவ்வளவு கூட்டம் வந்து 1000 பேர் இருக்கலாம், 10. அப்ப அங்க ஒரு 1000 அற்புதம் இப்படி டெய்லி நடந்திருக்கு. அதனால யோவான் சொல்லிட்டான், ஒன்னொன்னா எழுதுனா பத்தாதுட்டான். இது எத்தனை 3 வருஷத்துல பிதாவை அறிஞ்ச இப்படி இருக்கணும். அதுதான் பிதாவை அறியுறது. சரியா? சும்மா வந்து பிதாவை அறியறோம், நாங்க சிரிச்சுட்டே இருக்கோம், அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கோம்னால அதெல்லாம் சரிப்படாது. இப்படி அறியணும் என்கிற ஒரு வெறிய, ஒரு வாஞ்சை நமக்குள்ள வர வேண்டும். We should not get satisfied. பிதா எங்களை பார்த்து சிரிக்கிறார், நாங்களும் சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுல திருப்தி ஆகக்கூடாது. அவர் எங்களை தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்காரு, நாங்க அப்படி சந்தோஷம் தூங்கிட்டு இருக்கோம், திருப்தி ஆகக்கூடாது. தேவன் அருளுகிற நியாயத்தின் அளவை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தேவன் அருளுகிற நியாயத்தை, நீதியை பெற்றுக்கிட்டீங்களா? Have you received the justice from God? அது வரைக்கும் விடக்கூடாது. ஒரு வெறி கொண்ட மாதிரி இருக்கணும், பிதாவை அறியணும்னு சொல்லி அப்படி அறியணும். அதுதான் ரியலா அறியுறது.